வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2ல் சோஷியல் ஸ்கில்ஸ் என்ற ஒரு டாபிக், யூனிட் 2ஓட சோஷியல் ஸ்கில்ஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். அந்த சோஷியல் ஸ்கில்ஸ்குள்ளே சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும்ல, நிறையா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் லிட்ரஸினா என்ன அப்படி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் ரைட்டிங் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியான்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கெலாம் மொபைல் இல்லைன்னா இப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே எப்போ ஒரு கொரோனான்னு ஒன்று வந்துச்சோ அப்போலேருந்தே சின்ன பிள்ளைங்கிட்ட மொபைல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதனால கொரோனா வந்தப்போ மொபைல் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, சேஃப்டின்னு ஒன்று இல்லை. அதனால ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ சானிடைசேஷன் அப்போது எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கல. அதனால் ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க. அன்டில் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிற வரைக்குமே க்ளோஸ் பண்ணாங்க. அதனால சோஷியல் மீடியான்றதில் தான் நிறையா இப்போ ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே தராங்க. கூகுள் மீட் வழியாக கிளாஸ் எடுக்கிறாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக எடுக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தில் யூடியூப்லேருந்து படிக்கிறாங்க. நிறையா வந்துருச்சு. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியானா என்னன்னு பார்ப்போம். இது ரெஃபர் டு அன் இன்ட்ராக்ஷன், ஒரு இன்ட்ராக்ஷன் குறிக்குது. யார் கூட இன்ட்ராக்ஷன்? அமாங் பீப்புள், மக்கள் இன்ட்ராக்ஷனில் குறிக்குது. எதுனாலனா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கில் குறிக்குது அப்படின்றாங்க. சோஷியல் மீடியானால் என்னென்னா ஒரு வெப் பேஸ்டாக இருக்கும். ஒரு வெப்சைட்குள்ளே போய் தான் நம்ம தேட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் www.stories.com போட்டால் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ்லாம் வரும். அது மாதிரி வெப்சைட் மூலமாக தான் தேட முடியும். அதான் யூஸ் ஆஃப் வெப் பேஸ்ட் அப்படின்றாங்க. இது மொபைல் டெக்னாலஜிஸ் நிறையா இருக்குது. அது கம்யூனிகேஷன் டேர்ன் ஓவர் பண்ணுது. இது இன்ட்ராக்டிவ் டயலாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே நான் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சர் ஃபஸ்ட்டு ஒரு 5 கை காட்டியிருக்கேன். அந்த 5 கைக்குள்ளே 5 சோஷியல் மீடியாவோட பிக்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சர் என்னென்னா யூடியூப், செகண்ட் இன்ஸ்டாகிராம், தேர்ட் ஃபேஸ்புக், 4 டிக்டாக், 5 ஸ்னாப்சாட் அப்படின்றது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்னா என்னன்னு பார்ப்போம். யூடியூப்ன்றது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறையா வீடியோஸை நிறையா மக்கள் யூடியூப் வீடியோஸ் போட்டு மக்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுவுமே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் கன்சிடர் பண்ணி டெய்லி நம்ம கண்டென்ட் ஷேர் பண்ணணும். இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மட்டும் வச்சுக்காமல் இந்த உலகத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது எதனால இப்போ யூடியூப்பில் இது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறையா விஷயங்கள் அன்வான்டாக யூடியூப்பில் இருக்குது. நம்ம எது தேவையோ அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். சோஷியல் வீடியோ, சோஷியல் இன்ட்ராக்ஷனல் இது எல்லாமே யூடியூப்பில் தான் நடக்குது. இப்போது ஒரு மக்கள் ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நிறையா மக்களுக்கு அந்த வீடியோ போய் ஷேர் ஆகும்போது அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்றது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு போய் சேருது. அடுத்து இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு ஃப்ரீ ஆப் தான். யூடியூப் மாதிரி அது ஃப்ரீ ஆப்பு. ஒரு இமெயில் ஐடியை வச்சு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபோன் கேலரியில் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவும் காட்டும். நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம், ரீல்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டோரிஸ் போடுவோம். இப்போ ஸ்டோரிஸ் போட்டோன்னா 24 ஹவர்ஸ் இருக்கும். ரீல்ஸ் போட்டால் அது சேவாக இருக்கும். போஸ்ட் போட்டால் சேவில் இருக்கும். இப்போ நம்ம பேக் டு மெமரிஸ் பார்க்கணும் அப்படின்னா எய்தர் கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்.
ஓ இப்படிலாம் இருந்தம்மான்றது. இன்ஸ்டாகிராம்ன்றது வந்துட்டு எப்படி வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா, ஃபேஸ்புக்கோட லிங்க் ஆகி 2012 வந்துட்டு வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்துட்டு எடிட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க, ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இப்போ பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்றாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் எப்படி வந்து கம்யூனிகேஷனுக்கும் பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சாய்ஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணுன்றது கம்யூனிகேஷன் சாய்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா அட்வர்டைஸ் பண்ணலாம். அப்படி அட்வர்டைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மக்கள் பார்ப்பாங்க. அப்புறம் இது பிஸ்னஸில் வந்து மணி சேவ் பண்ணலாம். இப்போ அக்கௌண்ட் பேங்கிங் வந்துட்டு நான் வச்சுருக்கேன், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஜிபேயில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேலரி எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது ஜிபேயில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் சேவிங் மணி. இமிடியேட் நியூஸ் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் மூலமாக இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாமே மூலமாக எங்கேயாவது ஆக்சிடெண்ட் நடத்தாவோ, இல்லை எங்கேயாவது ஜாப் ஃபேர் போட்டாவோ, இல்லை எங்கேயாவது வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தாவோ உடனே வந்துட்டு இமிடியேட் நியூஸ் வந்து கிடைக்கிது. இதனால் இன்ட்ராக்ஷன் பேரியர்ஸ்லாம் வந்துட்டு குறைக்கிது. இப்போ மக்கள் சொல்லி தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றது இல்லை. மக்கள் சொல்லாமல் யார் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஆள் சொல்லி அது படிப்படியாக வந்துட்டு எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகுது. அடுத்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் யூத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 18+ ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கஷ்டத்தினால வந்துட்டு இது வந்துட்டு காலேஜுன்னு சொல்லிட்டு ஒன்று படிக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்துட்டு ஜாபுக்கு வந்துட்டு போவாங்க. ஜாப் போகும்போது இது ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும். அப்புறம் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து எப்படி எழுதணும் செய்யணும்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க. அடுத்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் சொசைட்டி அண்ட் பிஹேவியர். சொசைட்டிலையும் பிஹேவியர்லையும் எப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னா, யூனிட் பீப்புள் மக்களை வந்துட்டு ஒற்றுமையாக வந்து வைக்கிது. அப்புறம் வந்து மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதனால் கிடைக்கிறாங்க. நம்ம தனியாக ரிமூவ் லோன்லினஸ்னால் நம்ம வந்து தனியாக இல்லாமல் இருக்கோன்றதை வந்துட்டு குறைக்கிது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ன்றது வந்துட்டு என்னென்னா, ஷேரிங் கிளாஸ் லெக்சர். இப்போ வந்து மேம் வந்து கிளாஸில் நடத்திட்டு இருப்பாங்க, அப்போ வந்து நடத்த முடியாமல் போயிருக்கும். அதனால வந்துட்டு ஆன்லைனில் வந்து கிளாஸ் லெக்சரை வந்து ஷேர் பண்ணுவாங்க. எது மூலமானா கூகுள் கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. குரூப் ஸ்டடி எதில் நடக்கும் அப்படின்னா கூகுள் மீட்டில் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு மேம் தான் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம இமெயிலில் போய் கூகுள் மீட் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணியே வந்துட்டு கூகுள் மீட் வந்து லிங்க் க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணி வாங்க நம்ம குரூப் ஸ்டடி பண்ணுவோம், உனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லு, எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு கடைசியில் அந்த சாப்டரே வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து முடிஞ்சிருது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ன்றது வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து டீச்சர்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்னா அதை வந்து எது மூலமாக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, டியூ டு ஹெவி ரெயின் டுடே இஸ் ஹாலிடே அனௌன்ஸ் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அது எது மூலமாக கிடைக்கிது? வாட்ஸ்அப் மூலமாக தான் கிடைக்கிது. அடுத்து ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் என்ற ஒரு இது வந்துட்டு கிடச்சிச்சு அப்படின்னா, நான் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நானும் ஒரு டுட்டோரியலில் போய் தெரியாத ஏழை மக்களுங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுப்பேன். அடுத்து இப்போ வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வந்துட்டு பார்த்தோம். அடுத்து வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியான்றது தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்னா என்னென்னா, இப்போ தப்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, அப்புறம் வந்து தப்பானவங்கக்கிட்ட கனெக்ஷன் இருக்குது,
அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக டாபிக் வந்துட்டு நான் கம்யூனிகேஷன் அந்த டாப்பிக்லேருந்து தான் வந்துட்டு பார்த்துட்ருப்பேன். பார்த்துட்ருக்கும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு தானாக வேறு ரீல்ஸ் வந்துட்டு வரும். அப்போ இன்னும் உங்கள் டாப்பிக்கில் வந்து ஸ்டே கனெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு காட்டும். அது எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி தெரியல எனக்கு. ஆனால் வந்துட்டு அப்படி காட்டும்போது வந்துட்டு அப்படி காட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ப்ரைவசியை வந்துட்டு நம்ம தான் வந்து சேவ் பண்ணியிருக்கணும். நிறையா வந்துட்டு இப்போது இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கும் டேஞ்சர் காட்டும்போது அதுக்கும் மீறி நம்ம போனோம் அப்படி என்ன ஆகுனா நம்மளே நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க மாதிரி அப்படின்றாங்க. அது மாதிரி இப்போ ஆன்லைன் மூலமாக பாரு அவன்லாம் எப்படி ஜெயிச்சிருக்கான் பாரு, அவனும் அவன் கூட தான் படிக்கிறான், ஆனால் நீ ஒன்றுமே படிக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலைக்கு போயிட்டான். உன் கூட படித்தவன் தான், அவனும் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து உன் கூட தான் படித்தான், அவனும் வேலைக்கு போயிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் மூவி நேம் வந்து வேலையில்லா பட்டதாரி வந்து சொல்லியிருப்பாங்க. வேலையில்லா பட்டதாரியில் வந்துட்டு அந்த தனுஷ் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கூட இருப்பான். இவனும் தான் ஒன்றா காலேஜ் போயிருப்பாங்க. அப்போ போயிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் அப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து தனுஷோட அப்பாட்ட வந்து சொல்லும்போது அப்போ அவன் ஸ்வீட் கொடுத்துட்டு அவன் வந்து போயிடுவான். போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அப்பா வந்து தனுஷ் சொல்லுவாங்க, நீ இருந்தாண்டா அவன் கூட படித்த, ஆனால் நீயும் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கிரிக்கெட் பேட்டை வந்து எடுத்து விளையாட ஆரம்பித்த, இப்போ வரைக்கும் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தான் நீ வந்து சுற்றிக்கிட்டே இருக்க, உருப்படுற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மேக்கர்ஸ் டு கம்பேர் அவர் லைஃப். இதனால் எப்படி வந்துட்டு இது பண்ணும்போது இதாகுது அப்படின்றாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீனேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து லோ கிரேடாக வந்துட்டு ஆகிடுவாங்க. சரி இவ்வளோ தானே இப்போ வீடியோ பார்த்துட்டே இருப்பான், அவன் புக்கில் வந்துட்டு நிறைய வல்லன்னு கண்டென்ட் இருக்கும். அதை வந்துட்டு அவன் குட்டி வீடியோவாக வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்போது வந்து அப்படி பண்ணும்போது வந்துட்டு லோ கிரேடு வந்துட்டு ஆயிடுது அப்படி சொல்கிறாங்க. அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடான். லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ வந்து லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இல்லையில்லா பட்டதாரி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடல்ட் சைஸ் ஆர் ஓப்பன். இப்போ அடல்ட் சைட்ஸ்னால் நிறைய வெப்சைட் வந்து அடல்ட்ஸ்காண்டி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சோஷியல் மீடியா வந்துட்டு இது வந்து ஆல்கஹால் மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. பேட் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த்ன்றது வந்து சோஷியல் மீடியா வந்துட்டு நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஆயிடுது. இப்போ வந்து ஒருத்தவங்க நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ நம்மக்கிட்ட அவங்க பேசிட்டாங்களே, நம்மக்கிட்ட அவங்க கண்டினியூஸாக பேசுவாங்களா, அப்போ ஐயோ நம்மளுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கா, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அது வந்து நம்மளை தூங்க விடாமல் ஆக்கும். அது வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் வந்து பாதிக்கும். அடுத்து யூஸிங் சோஷியல் மீடியா டிக்ரேஜஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணிடும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சோஷியல் மீடியா வந்துட்டு அடிக்டிவாக வந்துட்டு மாற்றிடும், அடிக்ட் ஆயிடுவோம் நம்ம சோஷியல் மீடியாவுக்குன்றது வந்துட்டு சொல்கிறாங்க. புக்கே தேவையில்லை, நம்ம ஃபோன் இருந்தால் நம்ம படிச்சிடலான்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் வந்துட்டு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.